நம்ம சபையில பாட்டு பாடும்போது கையும் வலிக்காது, நம்முடைய வாயும் கஷ்டப்படாம பொறுமையா அமைதியா பாடுவோம். ஆனா யாரை குறித்து நம்ம பேசுறோம், யாரை பற்றி நம்ம குறை சொல்றோம், குற்றப்படுத்துறோம்னா உடனே நம்முடைய நாவு வருது, உடனே நம்ம கை வருது, அவன்தான் 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 சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமார்த்தி அவன் எல்லாத்தையும் நீக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நிபச் சொல்லையும் விரல் நீட்டுதலையும் உன்னை விட்டு அகற்று என்று சொல்றாரு. அந்த விரல் நீட்டுதலை நம்ம பேசக்கூடாது, நிபச் சொல்ல யாரை குறித்து நம்ம பேசக்கூடாது. நம்முடைய ஒரே நோக்கம் ஆண்டவர் நம்ம உயர்த்தணும். சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு. நம்முடைய பாட்டு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா கம்பீரமா நம்ம பாடணும். ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்றாரு, அவர் ஜெயமா என நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட, ஜெய கிறிஸ்துவோடு கூட சீயோன் குமார்த்தி ஆகிய நீங்களும் நானும் ஜெய கம்பீரத்தோடு, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, கம்பீரித்து பாடுகிறவர்களாக இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு என்று